ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட்டி ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேற்று ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வந்து போய் தான் இருக்கு. போடுறதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஸ்டோருக்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் இல்லைன்னு சொல்ல முடியல. இது நிறைய 5G + 4G ரேட் கம்மி பட்ஜெட்லாம் இருக்கு. உங்களுக்கு 4G இல்லாட்டி 5Gல ரேட் கம்மியில் இருந்து காட்டுறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து Xiaomiல 11i 5G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பிலோட பாக்ஸ் அப்புறம் டிவைஸ் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5950 கொடுக்குறோம். 5950 ரூபாய்க்கு ஒரு 5G வேரியன்ட். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில்லோட இருக்கு. இது ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனாக தான் இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட்டோ இல்லை. இது 108 மெகா பிக்சல் கேமரா. இதுக்கு தனியாக ஒரு ஆடும் போட்டிருப்பேன். ஸ்பெசிஃபிகேஷன் அதிலே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity கொடுத்துருவாங்க, Snapdragon ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க, இல்லை Dimensity ப்ராசஸர், 120Hz refresh rate டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அப்புறம் 5160 mAh பேட்டரி எல்லாமே சேர்த்து. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது, பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5950, 5950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. ஒரு 5G டிவைஸ். ஜஸ்ட் காம்போ மட்டும் மாற்றிருக்கு. காம்போ நல்ல குவாலிட்டி காம்போ தான். ஆக்சுவலாக காம்போ உடஞ்சதுனால காம்போ மாற்றி கொடுத்துருக்கோம். மற்றபடி நல்ல இது மாற்றின மாதிரிலாம் தெரியல. ஓரளவு நல்ல க்ளீன் குவாலிட்டி தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5950 ரூபா. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு Redmi 9 பவர். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 6000 mAh பேட்டரி ஸ்பெஷலானது. அப்புறம் 48 மெகா பிக்சல் கேமராவோட இருக்குது. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 4GB வேரியன்ட் 64GB பில்லோட. இதோட பாக்ஸ் இருக்குது. இதோட ரெஸ்பெக்டிவ் சார்ஜர் இருக்குது. ஒரிஜினல் சார்ஜர் தான். சார்ஜர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்காங்க. அதை எடுத்து காமிச்சிடலாம். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 4GB RAM 64GB இன்பில்டோட இருக்குது. ஒரு நல்ல க்ளீன் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல காம்போலேருந்து சேஞ்ச் பண்ணாமல் சர்வீஸ் கூட போகல, நல்லா இருக்குது. நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 5200 rupees கொடுக்குறோம். 5200 ரூபாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டு சார்ஜர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 5200 rupees கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4850க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா M12ன்னு ஒரு மாடல். இது வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 13,000 14,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட் 64GB இன்பிலோட. ஒரு நல்ல குவாலிட்டியான இதுதான். ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் சேஞ்ச் பண்ணாமல். இது ஆக்சுவலி டிஸ்பிளே காம்போலாம் மாற்ற போனீங்கனாலே ஒரு 3500 4000 ஒரிஜினல் டிஸ்பிளே வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4850 ரூபாய் கொடுக்கும். 4850. ஒரு சாம்சங் M12 இதுக்கு முன்னாடி ஒரு M12 வச்சுருந்தா சேல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிவைஸ் தான். பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பவுச் மார்க்ஸ் பேக் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு. இது அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல க்ளீன் கண்டிஷனில் 4850 ரூபாய் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது, கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோன். இது Redmi Note 12. இது 5G ஃபோன். இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இது 48 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கும். டிஸ்பிளே ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் மற்ற இதுக்கு குவாலிட்டி கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஸ்பிளே. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB நினைக்கிறேன். காட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5G 6GB வேரியன்ட் 128GB பில்லோட இருக்குது. ஒரு நல்ல க்ளீன் டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம் போல. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கேமரா கிளாரிட்டி ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7300 rupees. 7300 கரெக்டாக அந்த ரேட் தான் போட்டுன்னு நினைக்கிறேன். 7300 500 தெரியல. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணால் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A31. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. காம்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துரும். சர்வீஸ் போச்சு அப்படின்னாலே வேறு கான்செப்ட் நம்மளுது. சர்வீஸ் போகாமல் இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போ A31. இது ஒரு 4G டிவைஸ் தான். ஆனால் சூப்பரான டிவைஸ் இது. இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். கேமரா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்லோட. இதோட நல்ல குவாலிட்டியான ஃபோன் தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். 4950 ரூபா. ஒரு ஒரிஜினல் காம்போ தான். ஒரு கேமரா கிளாரிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்லிம் அண்ட் சீக்கான ஃபோன் தான். இது டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். பின்னாடி பேக் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். பவுச் மார்க்ஸ் மட்டும் லைட்டாக இருக்குது. இந்த இதில் ஒட்டினதுலாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். 4950 ரூபாய்க்கு ஒரு 6GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு ஓப்போ A31. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கான்செப்ட்ல தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi 10i. இதுவும் ஒரு 5G டிவைஸ் தான். பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. டிவைஸ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. இதோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதோட கேபிள் எல்லாமே சேர்த்து இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட். பீஸ் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. முன்னாடியே சரி பின்னாடியே சரி ஓப்பன் பண்ணாமல் நல்ல ஒரு சர்வீஸ் போகாமல் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட இது கூட தனியாக ஒரு ஆட் போட்டிருப்போம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8500 rupees. 8500 ரூபாய்க்கு ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 750 கொடுத்துருக்காங்க. 8GB வேரியன்ட் 128GB பில்டோட இருக்குது. பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷனில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதோட சார்ஜரும் இன்சைடு இருக்குது. எல்லாமே சேர்த்து
8500 கொடுக்குறோம். 8800 8800 கொடுக்குறோம். தேவைப்படும் சொல்லுங்க, ரொம்ப நல்ல ரேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி K50i இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு 5G டிவைஸ் தான் இது. ஆமாம் கரெக்ட், இது ஒரு 5G டிவைஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இது என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6950 கொடுக்குறோம். 6950 ரூபாய்க்கு. இது காம்போலாம் ஒரிஜினல் காம்போ தான், இது காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. K15ன்றது கே சீரிஸ் நல்லாவே இருக்கும். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 6GB வேரியன்ட் 128GB பில்லோட இது காமிச்சிருந்தேன் பாருங்க, ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இதில் ஒரு மைல்டாக என்ன ஆச்சுன்னா, கேமரா கிளாஸ் மட்டும் பின்னாடி உள்ள கேமரா கிளாஸ் மட்டும் பிரேக் ஆகி அதோட இது மட்டும் கேமரா லென்ஸில் லைட்டாக ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ஒரு 100%ல ஒரு 95% கிளாரிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலே பேக் கேமராலே ஒரு 3 இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு சின்னதும் இல்லை. இதில் ஒரு கேமராவில் மட்டும் லைட்டாக ஒரு டஸ்ட் வந்த மாதிரி இருக்குது. அது தேவைப்படுச்சுன்னா கேமரா மாற்றலாமா இல்லாட்டி இந்த கேமரா க்ளீன் பண்ணி போட்டாலும் இது இருக்கும். இதோட இதே கண்டிஷனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6900 rupees கொடுக்குறோம். 6900 ரூபாய்க்கு ஒரு 6GB RAM 128GB இன்பிலோட ஒரு 5G டிவைஸ் பாக்ஸ் இருக்குது. இதோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதோட சேர்த்தே இருக்குது பாருங்க. இதே ஒரு ஸ்பெஷலானது. இந்த சார்ஜர் வாங்க போனாலே நம்மளுக்கு எப்படி ஒரு மோர் தென் 1000 rupees கிட்ட வந்துடும். இது எல்லாமே ஃபுல் கிட்டோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து 6950 ரூபா, 6900 rupees கொடுக்குறோம். 6900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரெட்மி K50i 5G டிவைஸ் தான். ஒரு 5Gக்காகவே நீங்கள் ஒரு 6000 பட்ஜெட்டில் தாராளமாக வாங்கலாம். தேவைப்படும் சொல்லுங்கள். ஜஸ்ட் 6900 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்ல நிறைய டேப் இருக்குது. அந்த டேப்ல போட்டிருக்கேன். அது காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவா, ஆமாம் Xiaomiல பேட் 5ன்னு ஒரு டேப். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB பில்லோட நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8950 கொடுக்குறோம். அப்புறம் கம்மி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா Lenovo M10 Plus இது ஒரு டேப் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM 128GB பில்லோட Lenovo 3rd generation டேப். பீஸ் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அதை காமிச்சிடும் உங்களுக்கு. நல்ல புதுசாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில்லோட இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பென் சப்போர்ட்டோட இருக்கும். சொன்ன மாதிரி லாங் லைஃப் பேட்டரி, ஆக்சுவலாக 7000 mAh பேட்டரி கிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் 7700 mAh பேட்டரி. குவாட் ஸ்பீக்கர்னா உங்களுக்கு 4 sides நல்ல ஒரு சவுண்ட், நல்ல சூப்பரான சவுண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 2K கிளாரிட்டியோட டிஸ்பிளேவும் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500 rupees கொடுக்குறோம். 7500 ரூபாய்க்கு ஒரு Lenovo Tab M10 Plus 6GB வேரியன்ட் 128GB பில்லோட சூப்பரான ரேட்டு. பாக்ஸ் ஃபுல் கிட்ட இருக்குது, சார்ஜர் கூட இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்ல ஒரு சாம்சங் டேப் A8 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB. ஆமாம் 4GB RAM 64GB பில்டோட இருக்கும். காமிச்சிடணும். 4GB RAM 64GB பில்லோட ஒரு சாம்சங் டேப் A சீரிஸில் நல்லா இருக்கும். நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எல்லாம் இல்லை, ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட பேக் கேமரா எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் லைட்டாக டஸ்ட் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. மற்றபடி பீஸில் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 7300 rupees கொடுக்குறோம். 7300 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் டேப் Galaxy A8 கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து 8500 rupeesலாம் போட்டுருந்தோம். லைட்டாக அந்த ஃப்ரண்ட் கேமரா லைட்டாக டஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 10 inch டேப் ஒரு நல்ல அட்வான்ஸான டேப் தான். ரொம்ப ரேட் கம்மி உள்ளது. தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Xiaomi Pad 7 இது ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் சீல்டு கண்டிஷனில் இருக்குது. இதோட புதுசு ரேட் வந்து 30,000 கிட்ட வருது. இது ஒரு சீல்டு யூனிட் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தனியாக பார்த்துக்கோங்க. இது ஒரு 8850 mAh பேட்டரி. அது கூட கொஞ்சம் அட்வான்ஸானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB வேரியன்ட் 256GB பில்லோட ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சீல்டு டேப். இதுக்கு பாக்ஸ் பில் ஃபுல் கிட்டு கூட இருக்கிறது காமிச்சிடறேன். இதோட பில் ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்ளை பண்ணி 29000 வாங்கியிருக்காங்க. இதோட நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,950 கொடுக்குறோம். 23,950 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டு யூனிட்லேயே ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் S25 இருக்குது. இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஃபுல் ஷீல்டு தான். இது சாம்சங் S25ல 12GB வேரியன்ட் 256GB பில்லோட சங்கீதாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB வேரியன்ட் 256GB பில்லோட ஒரு ஃபுல் கிட்டு சீல்டு எல்லாமே இருக்குது. புதுசு ரேட் பார்த்தீங்கன்னா 82,000 சம்திங் வருது. நம்மளோட ரேட் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்குறோம். தேவைப்படுங்க தனியாக பிங்க் பண்ணுங்க. இது தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப லிஸ்ட் ப்ரைஸ் நான் சொல்ல போனால் ஏறக்குறைய உங்களுக்கு 20,000 23,000 கிட்ட கம்மி வரும். நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வேணும்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் 2-3 நாளாக வந்து போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். சும்மா ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். லேப்டாப் உங்களுக்கு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா i3ல 11th ஜென்ரேஷன் 11th 10th தெரியல. ஆமாம் 10th ஜென்ரேஷன் லேப்டாப்பு காட்டுறேன்.
டெல் லேட்டிடியூட்ல டெல் வந்து பார்த்தீங்கன்னா i3 10th ஜென்ரேஷன் லேப்டாப். மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் 16 GB ரேம் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ப்ளஸ் 128 GB SSD ஸ்டோரேஜ் இருக்கு. வைஃபை ப்ளூடூத் எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்பீடானது இருக்கு. இன்டெல் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB வரைக்கும் இன்பில்ட் இது மெமரி இருக்கு. பீஸ் நல்லா க்ளீனாக தான் இருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல ஒரு கிளாரிட்டியான டிஸ்பிளே. உங்களுக்கு வந்து அப் டு உங்களுக்கு வந்து 4K சப்போர்ட் டிஸ்பிளே கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல க்ளீனாக இருக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா i3ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். i3ல 10th ஜென்ரேஷன் லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் மட்டும் சின்னதாக ஒரு கிராக் மாதிரி விட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் கிடையாது, நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட மாடல் நம்ம சொல்லிடுறேன். டெல் லேட்டிடியூட் 3410. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500 rupees கொடுக்குறோம். இன்க்ளூடிங் சார்ஜர் கொடுக்குறோம். கம்பேட்டிபிள் சார்ஜர். ஒரிஜினல் சார்ஜர்னா எக்ஸ்ட்ரா ஒரு 800 to 1000 rupees வரும். இது சூப்பரான ரேட்டு. அப்புறம் ரேட்டு கம்மியில் லேப்டாப்லாம் வேணும், அதுவும் காட்டுறவங்களுக்கு. இதெல்லாம் இன்றைக்கி தான் லேப்டாப் வந்துச்சு இது எக்ஸ்சேஞ்சுக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லெனோவோவில் E417 ஒரு சீரீஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i7ல 7th ஜென்ரேஷன் லேப்டாப். GeForce NVIDIA கிராஃபிக்ஸோட இருக்குது. இதுவும் நல்ல க்ளீனான லேப்டாப் தான் காட்டுறோமா. இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB ரேம், அப்புறம் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 1 TB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் தான். 16 GB ரேம் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,500 rupees கொடுக்குறோம். i7ல 7th ஜென்ரேஷன் லேப்டாப் இன்னும் க்ளீன் பண்ணாமல் அப்படி இருக்குது. நடுவில் ஒரே ஒரு கீ மட்டும் காணா. நான் ஒரிஜினல் கீபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் க்ளீன்லாம் பண்ணினா பக்கவாயிடும். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இது இல்லாமல் லேப்டாப் ஆக்சுவலாக ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக உங்களுக்கு லேப்டாப் வேணால் தனியாக கூட ஒரு ஆட் போடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டச் லேப்டாப் தான். டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. ஒரு அட்வான்ஸான லேப்டாப்பு. ஒரு ஃபுல் டச் சீரீஸு. நல்ல கிளாரிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதோட இது பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் 5400. நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான லேப்டாப். பெஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதோட கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டிடுறேன். டிஸ்பிளே கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21,500 rupees இன்க்ளூடிங் சார்ஜரோட கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லில் இதுவும் ஒரு டெல் லேட்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா வந்து 7480 ஒரு மாடல். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i7ல 7th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. 16 GB ரேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 512 GB SSD ஸ்டோரேஜோட ஒரு 180 degree ஃபோல்டபிள் லேப்டாப் தான். இது பார்த்தீங்கன்னா பேக் லைட் கீபோர்டு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸான லேப்டாப் தான் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,500 rupees ஒன்லி லேப்டாப் தான். சூப்பரான ரேட் இது. இதெல்லாம் உங்களுக்கு லேப்டாப்லாம் தனியாக ஒரு வீடியோ காட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கிறேன். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் வீடியோலாம் வேணா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வந்துன்னா அதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.